يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் பற்றி பேசப்படுகிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையில் அது உள்ளத்தால் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு பணி. ஏனென்றால் வியாழக்கிழமை என்பது இந்த உலகத்தில் சஹாபாக்கள் அழுத நாள். வியாழக்கிழமை என்பது இந்த உலகத்திலே சஹாபாக்கள் அழுத நாள். ஏன் அழுதார்கள் என்று கேட்டால், ஒரு தடவை ஒரு நபித்தோழர் அழுகிறார். ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சஹாபாக்கள் ஆர்வம், எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. அப்பதான் அவர் சொல்றார், யௌமுல் ஹமீஸ், இன்றைக்கு வியாழக்கிழமையே. சரி, இன்றைக்கு வியாழக்கிழமைண்டா ஏன் நீங்க அழுகிறீங்க? இந்த நாள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் மரணிப்பதற்கு ஆரம்பமாக நோய் வந்த நாள். அதனால அந்த ஞாபகம் வந்தது, அழுதேன் அப்படின்னாங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய ஒரு கிராமத்தில், ஒரு நாட்டில், ஒரு நகரத்தில், ஒரு பிரதேசத்தில் மார்க்கம் சொல்லப்படுகிறது என்றால் அதில் அமர்றது என்பது லேசான ஒரு விஷயம் அல்ல. ஏண்டா எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கிற இடம் கடைத்தரு. அதில் நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், குடிகாரன் இருப்பான், மோசமானவன் இருப்பான். அதில் நிற்கிற நேரம் நமக்கு பாரமாக, சிரமமாக இருக்காது. இடம் வானவர்கள் மாத்திரம் உட்காருகிற இடம், அல்லாஹுவை திக்ர் செய்கிறவர்கள் மாத்திரம் உட்காருகிற இடம், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் மாத்திரம் உட்காருகிற இடம் மஸ்ஜித். இது கெட்டவர்களுக்கு பாவமாக இருக்கும், பாரமாக இருக்கும், நல்லவர்களுக்கு இன்பமாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார், வாசலில் ஒரு மார்க்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் அந்த ஊரே சந்தோஷப்பட வேண்டும், அந்த ஊரே சந்தோஷத்தில் இருக்க வேண்டும். காரணம், ஒரு பள்ளிவாசல் என்பது வானவர்கள் நிறைவாக வந்து போகிற இடம். அது சாதாரணமான இடம் அல்ல. அதில் நாம் அமர்ந்து கொண்டிருப்பது என்பது வானவர்களோடு நாம் இருக்குகின்ற ஒரு சூழலை பெறுகிற ஒரு உன்னதமான ஒரு சபை. இத வாழ்க்கையில எந்த சபையை மிஸ் பண்ணினாலும் இந்த சபையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த உலகத்துல நபிமார்களால் கட்டப்பட்ட முதலாவது இடம் என்று நீங்கள் பார்த்தால் அது மஸ்ஜிது தான். இந்த உலகத்திலேயே நபிமார்கள் கட்டிய பள்ளிவாசல் அப்படி என்று நீங்க பட்டியல் எடுத்தால் இந்த உலகத்தில் நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் 4 பள்ளிவாசல். முதலாவது இந்த உலகத்தில் நபிமார்கள் வந்து செய்த முதல் பணி கட்டுமானம் என்ன என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய மாளிகையை தான் கட்டினார்கள். முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிறார். இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்த போது
காபத்துல்லா கட்டப்படுகிறது. அதன் பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவுடைய ஃபவுண்டேஷனிலே இருந்து, அஸ்திவாரத்திலே இருந்து அந்த காபாவை அவரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய முதலாவது இல்லம் இந்த மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்கிறோம். அப்ப பள்ளிவாசல் என்பது அல் குர்ஆனை படிச்சு பார்த்தால் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா முதல் தர இடமாக வைப்பது மஸ்ஜித், அதுவும் மஸ்ஜிதுல் ஹராம். இந்த பள்ளிவாசலை 3 நபிமார்கள் கட்டி இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி இருக்கிறார், இப்ராஹிம் அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். அந்த இடத்தில் தொழுவதை போல நன்மை எந்த இடத்திலும் தொழுவதற்கு கிடையாது. அவ்வளவு உயர்தரமான ஒரு இடத்தை இந்த உலகத்தில் உருவாக்கியவர்கள் நபிமார்கள். அப்படி என்றால் ஒரு ஊரில், ஒரு பிரதேசத்தில், ஒரு கிராமத்தில், ஒரு மூலையில், ஒரு முடுக்கில் ஒரு மஸ்ஜித் இருக்குது என்றால் அது நபிமார்கள் செய்த பணி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அது சாதாரணமான பணி அல்ல. அது அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் செய்த பணி. இரண்டாவது, இந்த உலகத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லது பைத்துல் மக்தஸ் அல்லது பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுகிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல். இன்றைக்கு பலஸ்தீனத்தில் மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டு, மக்கள் எல்லாம் பசியோடு தாகத்தோடு மண்களையும் காய்ந்த அந்த களித்துண்டுகளையும் தின்னுகிற அளவுக்கு போராட்டத்தில் இன்றைக்கு மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த பூமிக்காக தனியான ஒரு நாடாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்று இன்று உலக மக்களால் குரல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற உலகமே இன்றைக்கு ஒரு மூர்க்கத்தனமான ஒரு மோட்டு சமூகம் மனிதர்களையும் குழந்தைகளையும் கொண்டு குமிக்கிற போது வல்லரசுகள் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட கேவலமான இந்த சமூகத்துக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய முதலாவது இடமும் அந்த பள்ளிவாசல். ஒரு தியாகத்தின் பின்னர் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். இன்றைக்கு மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுவது அந்த மண்ணுக்காகவும் அந்த மண்ணிலே இருக்குகிற ஒரு மஸ்ஜிதுக்காகவும் என்பதை மறந்துவிடக் கூடாது. வேறு ஒரு பூமி என்றால் இந்தியா, இலங்கை அல்லது UK, லண்டன், அமெரிக்கா என்றால் நாங்கள் விட்டு எங்கேயாவது ஓடிவிடலாம். அது கிடையாது. அங்கு இரத்தத்தோடும் ஈமானோடும் முஸ்லிம் உம்மத்தின் சொத்துக்களாக இருப்பது அது மஸ்ஜித். அதற்காகத்தான் இன்று ஒரு தியாகம், ஒரு சமூகம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல். மூன்றாவது, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் பிரச்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்தில் 53 வருஷம் வரைக்கும் மக்காவில இருந்து அல்லாஹுவை பற்றி நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அந்த சமூகத்தில் சொல்லி 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 அந்த சமூகம் சொன்ன முஹம்மதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களையும் கொல்ல துடித்த போது மக்காவை விட்டு 53வது வருஷத்தில் வெளியேறி முதலாவதாக சிரமத்தோடும் சோதனைகளோடும் கவலைகளோடும் அந்த காபாவை விட்டு பிரிந்து மதீனாவுக்கு போன போது குபா என்று சொல்லுகிற இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது கட்டியது மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லுகிற அந்த பள்ளிவாசல். உலகத்தில் கட்டப்பட்ட நபிமார்களின் ஊடாக கட்டப்பட்ட 3வது பள்ளிவாசல். 4வது பள்ளிவாசல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக கட்டப்பட்ட மஸ்ஜிதுன் நபவி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால் அறியப்பட்ட உன்னதமான பள்ளிவாசல். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் தியாகத்துக்கு பின்னர் அந்த சமூகத்திலே உள்ள நபிமார்கள் முதலாவது கட்டப்பட்ட இடங்கள் என்றால் அது மஸ்ஜித். இந்த உலகத்தில் 4 பள்ளிவாசல்கள் நபிமார்களின் ஊடாக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். நம்முடைய ஹிஜ்ரா மாவட்ட பகுதியில ஒரு சின்ன பள்ளிவாசல் ஒரு சில உறவுகளுடைய கொள்கை தாகத்தின் ஊடாக நாங்கள் ஷிர்க் இல்லாமல் பித்அத் இல்லாமல் சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு ஒரு மஸ்ஜிதை அமைத்திருக்கிறோம் என்றால்
இது சாதாரணமான தியாகம் அல்ல. இந்த பள்ளிவாசலை சுத்தி இருக்குகிற அத்துணை மக்களும் சந்தோஷப்பட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மாளிகை. இதற்கு அடிக்கடி வானவர்கள் வருகிறார்கள், அருள் நிறைந்தவர்கள் வருகிறார்கள். அதை சுத்தி இருப்பதே ஒரு பாக்கியமானது. அடிக்கடி தொழலாம் என்ற உணர்வுகளோடு இந்த பள்ளிவாசலை பார்க்க வேண்டுமே தவிர இந்த பள்ளிவாசல் யாருக்கும் பாரமாக இருந்துவிடக்கூடாது. மஸ்ஜித் யாருக்கும் பாரமாக இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நபிமார்கள் அனுப்பப்பட்டது இந்த உலகத்தில் தஅவா செய்வதற்காக. அவர்களுடைய முதலாவது தஅவத்துடைய பணியே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கட்டுகின்ற ஒரு தியாகமாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் இந்த உலகத்தில் வாழ்ந்த அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாத்தை பத்தி இந்த சமூகத்திட்ட சொல்ல 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 ஆண்கள், பெண்கள், அனாதைகள், விதவைகள், ஏழைகள், எளியவர்கள், இல்லாதவர்கள், உள்ளவர்கள், தனவந்தர்கள், கோடீஸ்வரர்கள், சாதாரணமான மக்கள் அத்துணை பேரும் ஏதாவது மார்க்கத்துக்கு நம்ம தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வுகளோடு இந்த உலகத்தில் வாக்கப்பட்டார்கள், வளர்க்கப்பட்டார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணுடைய தியாகத்தை பாருங்க. புகாரியில 449வது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை மிம்பர்ல இருந்து அல்லாஹ்வை பத்தி, ரசூலை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. மிம்பரில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெண் எழும்புகிறார். ஒரு சாதாரணமான ஒரு பெண் எழும்பி, அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலுல்லாஹ், எனக்கிட்ட ஒரு நல்ல ஓடாவி வேலை செய்கிற ஒரு தச்சன் இருக்கிறான் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் விரும்பினால் நான் உங்களுக்காக பலகையால் ஒரு மிம்பர் அடித்து தருகிறேன். தியாகம் எப்படியாவது மார்க்கத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு உள்ள வசதிக்கு என்னிடத்தில் இருப்பவன் ஒரு வேலைக்காரன், அவனுக்கு நல்ல முறையில் இந்த தச்சன் வேலை தெரியும், ஓடாவி வேலை தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் நின்று ஹுத்பா செய்வதற்காக, உபன்யாசம் செய்வதற்காக, வகையை சொல்லுவதற்காக, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக, இந்த மார்க்கத்துக்கு என்னாலான ஒரு பணி யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு மிம்பரை அடித்து தரட்டுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன் ஷிஅத்தி, நீங்க விரும்பினால் அடித்து தரலாம் என்றார்கள். அந்த பெண்ணுக்கு வந்த தியாக உணர்வு, ஒரு பள்ளிவாசலுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு, ஒரு ஈமானுக்காக, இந்த வஹீக்காக நான் ஏதாவது பண்ண வேண்டும் தயாராக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வளமையாக நின்ற ஈச்சங்குத்தியை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் புதிதாக தயாரிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய மனசில் உருவாகிய, ஒரு பெண் செய்து கொடுத்த அந்த மிம்பரிலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லுகிறார்கள். கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். மார்க்கத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் புதிதாக தயார் செய்யப்பட்ட மிம்பரிலே இருந்து கொண்டு அல்லாஹுவையும் ரசூலையும் ஏகத்துவத்தையும் குர்ஆனையும் சுன்னாவையும் அந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்கிற போது சுப்ஹானல்லாஹ், உணர்வற்று உயிரற்று ஒரு சடங்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஈச்சம் குத்தி, நம்முடைய கற்பனைக்கு படாதது ஒரு ஈச்சம் குத்தி, ஒரு சின்ன குழந்தை அழுதால் எப்படி முணங்குமோ சினுங்குமோ அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு உபன்யாசம் செய்த அந்த ஈச்சம் குத்தி முணங்க ஆரம்பித்தது, சினுங்க ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய தூதர் புதிய மிம்பரிலே இருந்து இறங்கி பழைய ஈச்சம் குத்திக்கு வந்து ஒரு குழந்தை பிள்ளையை ஆற தழுவுவதை போல ஆறுதல் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பழைய ஈச்சங்குத்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அணைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லுகிற செய்தியை புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த பெண்ணுக்கு இருந்த ஆசை என்ன தெரியுமா? மார்க்கத்துக்கு நான் ஏதாவது ஒன்று உதவி செய்யணும், இந்த பள்ளிவாசலுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த தஅவாவுக்கு என்னாலான ஏதாவது
பிள்ளைகள், மனைவிகள், சகோதரிகள், இந்த ஏரியாவில் உள்ள ஏகத்துவவாதிகள் எல்லாம் பள்ளிகள் இல்லாத காலங்கள்ல ஒரு புடி அரிச போட்டு, ஒரு 10 ரூபாயை போட்டு, ஒரு ஊண்டியல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தௌவாவுக்காக வேண்டி இந்த திஹாரி பிரதேசத்தில் கொடுத்தனுடைய விளைவுதான் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு கம்பீரமாக 3 முத்தான பள்ளிவாசல்கள் இன்றைக்கு இருக்குது என்றால், அன்றைக்கு இந்த ஊர் மக்கள் செய்த தியாகத்தின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு நம்ம சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவதற்கு இன்றைக்கு சந்தர்ப்பமாக அமைந்த தியாக வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்து ஸஃப் 10வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு திஜாரத்தின், உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை சொல்லித் தரட்டுமா? என்ற சஹாபாக்கள் எல்லாம் வியாபாரத்திலே இருந்துதான் இந்த மார்க்கத்துக்குள் வந்தவர்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் ஒரு உயர்ந்த ஒரு சந்தையால் செல்லுகிறார்கள். அந்த சந்தையால் செல்லுகிற போது அத்துணை சஹாபாக்களுடைய சிந்தனைகளும் சந்தையிலே இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தையை கடந்து வருகிற போது சஹாபாக்களுடைய சிந்தனைகள் எல்லாம் சந்தையில் இருப்பதை கண்டபோது செத்த ஆட்டுக்குட்டியை அல்லாஹ்வுடைய தூதர் போய் அதை தன்னுடைய கையால் எடுத்து, வெகுமதி இல்லாத உயிரோடு இருக்கிற போதே வெகுமதி இல்லாத ஆட்டுடைய காதை பிடித்து தூக்கி, தோழர்களே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுறாங்க. ஆட்டை பார்த்து சொல்லிக்கலாம் ரசூலுல்லாஹ், இந்த ஆடு யாருக்கு வேணும் இல்ல, ரசூலுல்லாஹ் ஆட்டை பிடிச்சு தூக்கி, செத்த ஆட்டை கையால பிடிச்சு தூக்கி, சந்தையில் இருந்த சிந்தனைகளை எல்லாம் ஆட்டுடைய பக்கம் ரசூலுல்லாஹ் சிந்தனைகளை எடுக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் வியாபார சிந்தனையோடு, பஸாருடைய சிந்தனையோடு, தொழில் சிந்தனையோடு இருந்து வந்த சஹாபாக்களுடைய சிந்தனைகள் எல்லாமே செத்து போன ஆட்டின் பக்கம் வருகிறது. இப்பதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிந்தனைகளை எல்லாம் ஒருமைப்படுத்தியதற்கு பிறகுதான் இந்த உலகத்தை பற்றி ரசூலுல்லாஹ் உன்னத உதாரணத்தின் ஊடாக உள்ளத்துக்குள் ஊத்த நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழர்களே இந்த ஆடு யாருக்கு வேணும், எத்தனை திர்ஹம் தருவீர்கள்? இப்ப சஹாபாக்களுடைய சிந்தனை எல்லாம் செத்து போன ஆடு, உசுரோடு இருந்தாலும் பெருமதி இல்லாத ஆடு, யார் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போது இந்த ஆடு பெருமதியே கிடையாது, செத்து போய்விட்டது, யாருக்குத்தான் இந்த ஆடு வேண்டும் யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அப்போதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே எப்படி இந்த ஆடு, செத்து போன ஆடு உங்களுக்கு பெருமானம் இல்லாமல் இருக்கிறதோ, இதே போன்றுதான் இந்த உலகம் அல்லாஹ்வுக்கு இந்த ஆட்டை விடவும் கேவலமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அத்துணை சஹாபாக்குடைய சிந்தனையையும் மறுமையோடு இணைத்தார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்னையும் உங்களையும் பார்த்து இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் பேசல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு சூரத்து ஸஃப் 10வது வசனம், ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஆண்கள் பெண்கள், அல்லாஹுவை நம்பியவர்கள், மறுமை நாளை நம்பியவர்கள், அத்துணை பேரையும் அல்லாஹு தஆலா அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், நோவினை தருகிற பெரிய வேதனையிலிருந்து உங்களை காத்து. இப்ப நீங்க நான் எல்லாம் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறோம். இந்த நேரம் ஒரு வியாபாரம் நிறைந்த நேரம். இப்ப நம்ம இருக்கிற இந்த மஸ்ஜிதுக்குள் இருக்கிற உறவுகள் எல்லாம் ஒரு வியாபாரத்தோடு இருக்கிறோம். என்ன வியாபாரம் இது? அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து ஒரு சிறியதொரு தியாகத்தை, குர்ஆனையும் சுன்னாவையும் கேட்பதற்காக வானவர்களோடு நாம் இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கம் இந்த உலகத்தில் வளர்க்கப்பட்டதெல்லாம் தியாகத்தின் பின்னர் தான். கண்ணியத்துக்கு இந்த சிந்தனைகளோடு இந்த செய்திக்கு வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வளர்த்தெடுத்த சஹாபிய சமூகம் அது எவ்வளவு உயர்ந்த உன்னதமான சமூகம் என்று எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்து 40வது வருஷத்துல தான் அல்லாஹ்வோட ரசூலை பத்தி சொல்றாங்க. 40வது வருஷத்துல சொல்றாங்க. 40வது வருஷத்துல சொல்லி 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 13 வருஷம் மக்காவுல அல்லாஹ்வை பத்தியே சொல்றாங்க. மக்கா என்பது
அன்றைக்கு காபத்துல்லாவுக்குள்ள சிலைகள் நிறைந்து போன ஒரு இடம். காபத்துல்லா என்பது ஆடைகள் இல்லாமல் அப்படியே ஏழைகள் எளியவர்கள் உலா வருகிற ஒரு இடம், அல்லாஹ்வுடைய ஆலயம். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியத்தை சொல்றாங்க. சமூகம் மறுக்குது. இப்ப என்ன செய்யறது? சமூகம் மறுத்தா சரி அப்பா உங்களுக்கு விலங்கல்லாட்டி விட்டு போட்டு வேலையை பாருங்க இருக்கிறது தான் இஸ்லாமா? சமூகம் மறுக்க 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 அந்த சமூகத்துக்கு இந்த மார்க்கத்தை சொல்லுவது இஸ்லாமா? யாரெல்லாம் ஒரு தரம் சொல்றோம் அவங்க கேட்கிறாங்க, இல்லை என்றால் அவங்க திரும்ப 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 சொல்லியும் அந்த சமூகம் கேட்டோ கேட்கலையோ நாம் தான் தஅவாவை தியாகத்தோடு செய்கிறோம் என்பது அர்த்தம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நான் சும்மா கேட்கிறேன், மக்காவை விட்டுட்டு யாருக்கு மனசு வரும் வெளியில போறதுக்கு? யாருக்கு மனசு வரும்? ஏண்டா மக்கா என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னரே ஒரு சிறப்பான மண், ரசூலுல்லாஹ் பிறந்த மண். அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனிய வசனம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலாக 40வது வயதில் இறங்கிய மண். அல்லாஹ்வினால் பரக்கத் பொருந்திய ஊர் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட மண். ஜம்சம் தண்ணி உள்ள ஒரு மண். ஹிஜ்ரி இஸ்மாயில் என்று காபாவுக்கு பக்கத்திலே ஒரு அரை வட்டமாக அந்த காபாவை சேர்த்து கட்டப்பட்ட ஒரு மண். நபிமார்கள் மரணித்த ஒரு மண். இந்த மண்ணை விட்டு எந்த மனிதனாவது அந்த மண்ணை விட்டு போக மனசு வருமா தோழர்களே? போக மனசு வருமா? நம்ம இந்த இருக்கிற ஹிஜ்ரா மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊட்டை வித்துட்டு ஒரு தௌஹீது பள்ளிக்கு கிட்ட போய் நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்டாலே நம்ம விற்க விரும்ப மாட்டோம். எல்லாரும் இருக்கிறாங்க சொல்றேன். நம்மட மனநலமா அப்படித்தான். யாராவது போமா? போக விரும்ப மாட்டோம். அந்த சஹாபாக்களும் அந்த ரசூலுல்லாவும் நல்ல இடத்தை விட்டுட்டு கெட்ட இடத்துக்கு போறாங்க. நீங்க புரிஞ்சு, எந்த ஒரு மனிதனும் கெட்ட இடத்தை விட்டுட்டு நல்ல இடத்துக்கு போக ஆசைப்படுவார்கள். ஆனால் யாருமே நல்ல மண்ணை விட்டுட்டு கெட்ட மண்ணுக்கு போக ஆசைப்பட மாட்டார்கள் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இத்துணை அருளும் பரக்கத்தும் நிறைந்த மண்ணை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மண்ணில இருந்து போக புறப்படுகிறார். ரசூலுல்லாஹ் மதீனாவை கனவில் கூட காணவில்லை. ரசூலுல்லாவுக்கு மதீனாவை நினைச்சும் பார்க்கல. ரசூலுல்லாஹ் அடி வாங்கி உதை வாங்கி சஹாபாக்கள் கொல்லப்படுற நேரம் மார்க்கத்துக்காக தியாக உணர்வுகளோடு சஹாபாக்கள் கஷ்டப்படுற நேரம் ரசூலுல்லாஹ் மனசுக்குள்ள இருந்து விரும்பிய மண் என்ன தெரியுமா? புகாரியில 7035வது செய்தி. ரசூலுல்லாஹ் அடிக்கடி கனவு காணுவார்கள். எங்கு தெரியுமா போக கனவு காணுவார்கள்? யமாமா பிரதேசத்துக்கு போக கனவு காணுவார்கள். ஹஜர் என்று சொல்லுகிற பகுதிக்கு போகத்தான் ரசூலுல்லாஹ் கனவுல கூட கண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த மதீனாவை சஹாபாக்கள் கனவுல கூட நினைத்து பார்க்கல. ஏனென்றால் மதீனா என்பது ஒரு விவசாய பூமி, மதீனா என்பது இருள் நிறைந்த பூமி, மதீனா என்பது யாராவது போனால் நோய்வாய் வரும் என்று நம்பிக்கையோடு இருந்த மண். அதனால் எந்த ஒரு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் மக்காவை விட்டு விட்டு மதீனாவுக்கு போக ஆசைப்படல. ஏன் ஆசைப்படல? அந்த மண்ணு வந்துகிட்டு நோய் பிடிச்ச மண்ணு. அந்த மண் வந்துகிட்டு அங்க போனா காய்ச்சல் வரும், அங்க போனா நிம்மதியாக வாழ இயலாது. மக்கா என்பது வியாபாரம் நடக்கிற மண். காபாவுக்கும் மௌசிமுல் ஹஜ், ஹஜ்ஜுடைய சீசன்ல பல ஊர்கள்ல இருந்து எல்லாரும் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மண் தோழர்களே. அந்த மண்ணை விட்டுட்டு வியாபாரம் இல்லாத, நோயுள்ள, பரக்கத்தில்லாத, ஒரு யாருக்கும் போனா காய்ச்சல் வரும் என்று நம்பப்படுகிற ஒரு இருள்மயமான அந்த மண்ணுக்கு யாருதான் போக ஆசைப்படுவாங்க சொல்லுங்கள்? நம்ம போவோமா? ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை போங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை போங்க. அதனாலதான் ரசூல் போதும் இருளாக இருந்த மதீனா முனவ்வரா வெளிச்சமாக மாறியது. ரசூலுல்லாஹ்வுடைய வரவுக்கு பிறகுதான் மதீனா பரக்கத். ரசூலுல்லாஹ் வந்துதான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் மக்கா இந்த மக்களுக்கெல்லாம் உள்ளத்தில நிறைவான திருப்தியையும் நிறைவான கண்ணத்தையும் நிறைவான முஹப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. யா அல்லாஹ்
இந்த மதீனா யாருக்கும் விருப்பம் இல்லாத ஒரு மண். யா அல்லாஹ், யா அல்லாஹ், மக்காவில் எப்படி இந்த மக்கள் விருப்பத்தோடு மன விருப்பத்தோடு திருப்தியோடு இந்த மக்காவில் இந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்தார்களோ யா ரப், அதே போன்று இந்த மதீனாவையும் நேசத்துக்குரிய மண்ணாக அவர்களுடைய உள்ளத்தில் நீ ஆக்கிடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்ததன் பிற்பாடுதான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன இப்ராஹிம் தஆ கலிமக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மதீனா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் மதீனாவுக்காக துஆ செய்கிறேன் என்னாங்க. ஏண்டா மதீனா ரசூலுல்லாஹ் துஆ செய்ததன் பிறகுதான் சிறப்பாயிச்சு. நான் கேட்கிறேன், என்ன தியாகம் தோழர்களே, 53 வயசுல யாராவது இவ்வளவு சிறப்பான மண்ணை விட்டுட்டு போவாங்களா? போய் 8 வருஷம் கழித்து திரும்ப மக்கா கிடைக்கும். பாருங்க, இதுக்கு தான் நம்ம ஹிஜ்ரத் என்று சொல்றோம். இப்ப ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு போகுது? எத்தனாம் ஆண்டு போகுது? 1447ஆம் ஆண்டு. கொஞ்சம் பேருக்கு மறந்து ஆகிக்குது. அல்லாஹ் அருள் செய்த நம்ம அவ்வளவுதான். நமக்கு என்னது ஹிஜ்ரி? 1447ஆம் ஆண்டு ஹிஜ்ரத் நடந்து இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் அந்த ஆண்டுகளை கழித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நான் சும்மா கேட்கிறேன், 8 வருஷத்தால மீண்டும் மக்கா கிடைக்குது. எது அவங்களோட சொந்த ஊரு? மக்கா. எது வியாபார பூமி? மக்கா. எது பரக்கத்து நிறைந்தது? மக்கா. மதீனாவுல தொழுகிறது நன்மையா, மக்காவுல தொழுகிறது நன்மையா? மக்கா. மக்காவுலையா ஜம்சம், மதீனாவுலையா ஜம்சம்? மக்கா. எல்லாமே மக்கா தானே தோழர்கள். மக்கா கிடைச்சதுக்கு பிறகு சஹாபாக்குடைய மனசுல அல்லாஹ் மக்காவை தந்துட்டா, இப்ப நம்ம எல்லாரும் மக்காவுக்கு போக வேண்டியதா அப்படின்னு சஹாபாக்கள் மக்காவுக்கு போறத ஆசைப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை சஹாபாக்களும் மக்காவுக்கு போறத ஆசைப்படுற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை எல்லாம் அழைத்தாங்க. அழைத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? திருமிதியில நீங்க பாருங்க, 3618வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மனிஸ்ததா யமூத பில் மதீனா ஃபல்யமத் பிஹா. யார் யாருக்கெல்லாம் மதீனாவில் மரணிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதோ அத்துணை பேரும் மதீனாவில் நீங்கள் மௌத்தாகுங்கள். யார் மதீனாவில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்காக நாளை மறுமையில் நான் அல்லாஹ் மக்காவுக்கு போக ஆசைப்பட்ட எந்த ஒரு சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹ் நீங்க மக்காவுக்கு போகாதங்க என்று சொல்லாம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்காவுக்கு போகாம இந்த மதீனாவுல இருந்து உங்களுக்கு மௌத்தாக முடியுமாக இருந்தால் மௌத்தாகுங்கள். மதீனாவில் மௌத்தாகிற மக்களுக்காக நான் ஷஃபாத்து நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் பேசுவேன் என்னாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய என்ன தியாகம் தோழர்களே, யோசிச்சு பாருங்க. நம்மட வாழ்க்கையில நம்ம என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? நம்மட வாழ்க்கையில இந்த கொள்கை கிடைக்க, இந்த மார்க்கம் கிடைக்க, இந்த இபாதத்து கிடைக்க, இந்த குர்ஆன் கிடைக்க நம்ம என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது என்றால் அதுக்காவது மன விருப்பத்தோடு வந்து அமருகின்ற மனசு நம்ம கிட்ட இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ற ஒரு தடம் இருக்கிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது ஈமானில உயர்ந்த மனிதர் ரசூலுல்லாஹ் வாராங்க. புகாரியில 2373வது செய்தி. யா ரசூலுல்லாஹ் இன்னி அஸப்து அர்லம் பி கைபர். கைபர் என்று சொல்லுகிற இடத்தில் எனக்கு ஒரு பூமி இருக்குது யா ரசூலுல்லாஹ், ஒரு காணி துண்டு இருக்கிறது யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, அதை நான் மார்க்கத்துக்காக நான் தியாகம் செய்ய போகிறேன் யா ரசூலுல்லாஹ். அதை நான் என்ன செய்ய, எப்படி தியாகம் செய்ய? அதை நான் வக்ஃபு செய்ய போகிறேன். அதிலே இருந்து ஏழைகள், எளியவர்கள், வழிப்போக்கர்கள், அனாதைகள், விதவைகள், அதை பராமரிக்கிறவர்கள் சாப்பிட வேண்டும் யா ரசூலுல்லாஹ். நான் என்ன செய்ய என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய உறுதியை உங்கள்கிட்ட வச்சுட்டு அல்லாஹ்வோட பாதையில நீங்க அப்படியே தர்மம் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து உமர் வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், அதனுடைய உறுதியையும் சேர்த்து நான் மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுடைய பணிக்காக தர்மம் செய்கிறேன் என்னாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய இந்த நேரத்தில் நான் என்னையும் நீங்க உங்களையும் ஒரு கணம் என்ன தியாகம் செய்கிறோம் என்பதை நினைச்சு பாருங்க. தொழுகிறோம், தியாகமா? இது தொழுக தியாகமா தோழர்கள்? ஓதுறோம், தியாகமா? நோன்பு தியாகமா? நான் சும்மா கேட்கிற தியாகமா? இதெல்லாமா தியாகம்?
இது ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அன்றாடம் அவனுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒன்று. சும்மா கேட்கிறேன், இஸ்லாத்துல உலகத்திலேயே உள்ள வேதம் மாறாத ஒரே ஒரு புத்தகம் இந்த இஸ்லாம் மட்டும்தானே தோழர்களே. நீங்க 50 வயசுலையும் அத்தஹியாத் அதுதான், 5 வயசுலையும் அத்தஹியாத் அதுதான், 50 வயதிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா தான், 5 வயசுலையும் சூரத்துல் அலீம் சுப்ஹான ரப்பியல் அலா தான், சுஜூதுலையும் ருக்குலையும் மாற்றம் இல்லையே தோழர்களே. அதே சூரத்துல் பக்கரா, அதே நாஸ், அதே கௌசர், அதே அஸ்ர், அதே ஃபீல், அதே அம்ம, அதே ஹாமீம், மாற்றமில்லையே தோழர்களே. அதே புகாரி, அதே முஸ்லிம், அதே மாற்றமா சொல்லுங்கள்? மாறி இருக்கா தோழர்களே? ஸ்கூல்ல படிக்கிற பொடியினுடைய சிலபஸ் மாறி இருக்குது. 5ஆம் ஆண்டுல ஒன்று, 6ஆம் ஆண்டுல ஒன்று, 7ஆம் ஆண்டுல ஒன்று, 8ஆம் ஆண்டுல ஒன்று, யூனிவர்சிட்டியில ஒன்று, ஒவ்வொரு சிலபஸ் மாறி இருக்கு. சுப்ஹானல்லாஹ் தோழர்களே, இந்த மார்க்கத்தில் அதே பிறக்கிற போது எது இருந்ததோ அதுதான் மரணிக்கிற வரைக்கும் என்றால் அதை கூட மனதளவில் நானும் நீங்களும் செய்ய தயாரில்லை என்றால் என்ன மனுஷர்கள் தோழர்களே, என்ன மனிதர்கள் நினைத்து பாருங்கள். எனக்கு தெரியல. அதே தஹஜ்ஜத், அதே நோன்பு, அதே ஹஜ்ஜி, அதே இபாதத், அதே குர்ஆன், அதே திலாவத், அதே பிரார்த்தனை, அதே ரப்பு, அதே ரசூல். மாற்றமில்லையே தோழர்களே, மாற்றமில்லையே தோழர்களே. மாறாத ஒரே ஒரு மார்க்கத்தில் நாம் நம்மளை மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிறோமாக இருந்தால் என்ன மனுஷர்கள் நினைத்து பாருங்கள். நம்மளாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் இந்த இஸ்லாம் கிடைக்க. இந்த இபாத் ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு காலம் இருந்துச்சு. அங்க பள்ளியில பயானுண்டா இங்க இருந்து ஆட்டாவுல பைக்கில் அங்க போய் பயான கேட்போம். இங்க பயானுண்டா அங்க இருந்து வருவாங்க, அங்க பயானுண்டா இங்க இருந்து போவாங்க, இங்க பயானுண்டா அங்க இருந்து வருவாங்க. என்ன அந்த பயான கேட்கறதுல, ஒரு மஸ்ஜிதுல உட்கார்றதுல, இந்த மார்க்கத்தை படிக்கிறதுல, குர்ஆனை படிக்கிறதுல, சுன்னாவை படிக்கிறதுல அவ்வளவு ஆசை. இப்ப இந்த மனசு கூட இல்லையே, இந்த மனசு கூட இல்லையே தோழர்களே. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எந்த மனசு நல்லதை உட்கார்ந்து கேட்டு அங்க ஒரு பயான் நடந்தா அது அவங்களுக்கு தான். இப்ப அங்கால பள்ளியில ஒரு பயான் நடக்கணும், அரை இன்றைக்கு ஒரு பயானை போடுவோம் என்னண்டா சார் வாட்ஸ்அப்ல ஒரு பயானை போடுறது தான், ஒரு ஸ்டிக்கர் மெசேஜை செய்யறது தான். ஒரு வாட்ஸ்அப்ல இன்றைக்கு பயான் வாராக்கள் வா, விரும்பினாக்கள் வா, இருக்கிறண்டா இரு, போறண்டா போ, அவ்வளவு. அப்படி அல்ல. பள்ளி வாசல்கள் இல்லாத காலங்கள், கொஞ்சம் பேராக இருந்த நேரங்கள், எவ்வளவு தியாகம் செய்தோம், எவ்வளவு சிரமப்பட்டோம். இப்ப எல்லாம் திருப்தியாகி முடிஞ்சா? அப்படி ஆயிட்டோமா? இப்ப எல்லாரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டாச்சு. அப்படியா? மார்க்கம் எல்லாருக்கும் தலைக்கு மேல, எல்லாரும் படிச்சு முடிஞ்சு இபாதத் செஞ்சு முடிஞ்சு இப்ப மௌத்தாகிறதுக்கு மட்டும்தான் நம்ம இருக்கிறோம். அப்படியா? சஹாபாக்கள் மரணம் வரைக்கும் அதே மனநிலைமையோடு சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டவர்கள் கூட சுப்ஹானல்லாஹ் மரணத்தருவாயில் அழுது கொண்டுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். மரணத்தருவாயில் அழுது கொண்டுதானே வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள் இந்த உலகத்தில். நீங்க சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்டும் கூட என்ன தோழர்களே நம்முடைய வாழ்க்கை, என்ன தியாகம். இந்த அறிக்கை பள்ளிவாசல், இதை சுத்தி இருக்கிற எத்தனை உறவுகள் ஊரில் இருக்கிற போது அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர உணர்வுகளோடு நாம் வந்து தொழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நமக்கு இன்று ஒரு வாரத்தை உருவாக்கி நம்ம இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஊர்ல நடக்கிற ஷிர்க் பேசுற இல்லையே, பித்அத் பேசுற இல்லையே, வட்டி பேசுற இல்லையே, போதை பேசுற இல்லையே. ஆரம்பத்தில் எப்படி தௌவா நடந்துச்சு, ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் தௌவா, எல்லா மக்களும் ஓடி ஓடி செஞ்சோம். பெண்கள் பள்ளிவாசல் கட்ட நகையை கொடுத்தார்கள், காதுல கழுத்துல கிடந்ததை கலட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கு கொடுக்கிறது, இன்றைக்கு இது பழைய தௌஹீதுவாதி, இது புதிய தௌஹீதுவாதி. இவங்கெல்லாம் பழைய ஆக்கள். எனக்கு தெரியும் மார்க்கத்தில் பழசு புதுசு அப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியாது. நம்மட பிள்ளை இந்த பக்கம் இல்லை, நம்மட பிள்ளைக்கு சரியா அல்லாஹ் ரசூலை பத்தி தெரியல. நம்ம மௌத்தாயினா அவன் எந்த மார்க்கத்தை பின்பற்றுவான் என்று புரியல. ஆனால் இந்த உலகத்தில் இப்ராஹிம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரண தருவாயில் மக்களை எல்லாம் அழைத்து, யா புனைய, என் அருமை மக்களே, என்னுடைய மரணத்தின் பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் அப்படின்னு கேட்டாங்க.
நபிமார்கள் தனக்கு பிறந்த நபிமார்களான பிள்ளைகளை அழைத்து கேட்கிறாங்க, நாங்க மௌத்தாகிட்டோம்டா எதவாப்பா நீங்க பின்பற்றுவீங்க, எதை வணங்குவீங்க? ஒன்னஅபுது, நாங்கள் வணங்குவோம், அல்லாஹுவை வணங்குவோம். நீங்கள் வணங்கிய, உங்களோட பாட்டன் வணங்கிய, உங்களோட பூட்டன் வணங்கிய அத்துணை பேரும் ஒரே ஒரு ரப்பை வணங்கினீர்களே, அதை நாங்கள் வணங்குவோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நம்மகிட்ட என்ன தியாகம் இருக்குன்னு கேட்கிறோம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம வாழ்க்கையில 5 நேரமாவது மிஸ் ஆகாமல் தொழுகிற உறவுகளாக நாங்கள் இருக்கிறோமா? குறைந்தபட்சம் ஒரு காலம் இருந்துச்சு, ஊடு ஊடா பயாமச்சம். ஏன்? எனக்கு தெரிஞ்ச மார்க்கம் என் தாத்தாக்கு தெரியல, என் தங்கச்சிக்கு தெரியல, அவங்க இந்த பள்ளிக்கு வரமாட்டாங்க, நான் சத்தியத்தை சொல்லணும், நான் உழைக்கிற இந்த ஊதியத்தில் இருந்து என்னுடைய ரப்புக்காக, என்னுடைய மார்க்கத்துக்காக நீ மறுமையில் என்னை எழுப்பி கேட்டால் நான் இந்த குடும்பத்துக்கு சத்தியத்தை சொன்னேன் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வீடு வீடாக போய் பயான்களை வைத்தோம், ஏகத்துவத்தை சொன்னோம், குர்ஆனை சொன்னோம், ஹதீஸ்களை சொன்னோம். இன்னைக்கு எல்லாம் முடியாச்சு, இன்னைக்கு எல்லா கூத்தும் வந்தாச்சு, இன்னைக்கு நாங்க எல்லாரோடையும் சேர்ந்து கலந்தாச்சு. இன்னைக்கு மார்க்கத்தில் ஒரு ஈர்ப்பு, ஒரு இனிப்பு, மார்க்கத்தில் கேட்கறத ஒரு விருப்பம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இல்ல தோழர்களே. நாங்கள் மார்க்கத்தில் தோத்து கொண்டு போகிறோம் என்பது அடையாளம். நாங்கள் எல்லாம் மார்க்கத்தில் தோத்து கொண்டு போகிறோம். நம்ம மூத்தாயினா நம்மட பிள்ளை எங்க இருப்பான்னு தெரியாது. வாப்பா பள்ளிக்கு பிள்ளைய கூட்டிட்டு வரல, நம்மட தியாகம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஒரு காலம் இருந்துச்சு, நமக்கெல்லாம் பள்ளிவாசல் இல்லை, ஒரு பள்ளிவாசல் தான். அப்ப அந்த பள்ளிவாசலுக்கு தான் போவோம், அங்கதான் தொழுவோம், எல்லாரும் உட்கார்ந்து கொள்கையை பத்தி பேசுவோம், என்ன செய்யலாம், எப்படி உருவாக்கலாம், கதைப்போம். நாங்கெல்லாம் பல பக்கங்களில் இருந்து வந்தவர்கள், அதனால எங்களுக்கு ஒரு உணர்வு, எப்படியாவது இந்த மார்க்கத்தை நம்ம ஊர்ல நம்ம இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு வரணும் என்று. அல்லாஹ் கிட்ட நிறைய துஆ, தஹஜ்ஜுல எழும்பி, யா அல்லாஹ் ஒரு பள்ளி வாசல் வேணும், யா அல்லாஹ் இந்த குடும்பத்துக்கு இந்த மார்க்கம் போகணும், யா அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு நான் ஏதாவது செய்யணும், எனக்கிட்ட சொத்து இல்லை சொத்தத்தா, வீடு வாசல் இல்லை வீடு வாசலத்தா, நல்ல ஆம்பளை பிள்ளையத்தா, இந்த மார்க்கத்தை சொல்ற பிள்ளையாக நான் ஆக்குவேன், சாலிஹான மனைவியத்தா. அல்லாஹ் கிட்ட கேட்டோம், உறுதியாக இருந்து கேட்டோம். அல்லாஹ் தஆலா நமக்கு அப்ப தரல, அப்ப மஸ்ஜித் இல்லை, அப்ப மனைவி இல்லை, அப்ப பிள்ளை இல்லை, நமக்கிட்ட இருந்தத பிள்ளை குட்டி பெருவிக்கிட்டே இருக்குது. நானும் நீங்களும் நேசித்து தவம் இருந்து தஹஜ்ஜத் இருந்து பிரார்த்தனை செய்து இந்த மார்க்கம் வேண்டும் என்று இறைவனிடத்தில் துடித்த இந்த மார்க்கம் மட்டும் அப்படியே ஓய்ந்து கொண்டு போகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்று இருந்தவன் இன்றும் இருக்கிறான் என்ற ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு இளைஞர் வாழ்ந்தார், பெரிய கோடீஸ்வரி, மக்காவில விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு ஒரு கோடீஸ்வரி என்றால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. அவங்களோட உம்மா எப்படி இறக்கம் தெரியுமா, மகனோட எப்படி தெரியுமா இறக்கம், எழும்புற நேரம் மகனுக்கு சாப்பாடு என்ன விருப்பமோ அதை அப்படியே முன்னுக்கு வச்சிருப்பாம்மா. யமனில் உள்ள ஹபரமௌத் என்று சொல்லுகிற ஒரு பிரதேசத்தில இருந்து மகனுக்கு ஸ்லிப்பர் காலுக்கு போடுறதுக்கு சப்பாத்த ஆர்டர் பண்ணி மக்காவுல வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைருக்கு உம்மா கொடுப்பாங்க, இதை போடு நீ அப்படின்னு. ஒரு சந்தைக்கு முஸ்அப் இப்னு வந்துட்டு போனால் அந்த சந்தையில் வாசம் வீசும். ஒரு சபைக்கு முஸ்அப் இப்னு உமைர் வருவதே அந்த சபைக்கு ஒரு சிறப்பு, ஒரு கண்ணியம். 25வது வயசு தோழர்களே, எத்தனை? 25வது வயதில் அல்லாஹ்வுடைய தூதர் தாருல் அர்க்கம் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழருடைய வீட்டில இரகசியமாக 2-3 பேர் சேர்ந்து ஏதோ வித்தியாசமாக படிக்கிறார்களாம் என்று கேள்விப்பட்ட போது, கோடீஸ்வரியுடைய மகன், தாயுடைய பாசத்தை அவ்வளவு அனுபவித்த ஒரு மகன், ஹதரமௌத் என்று சொல்லுகிற யமன் பிரதேசத்திலே இருந்து தாயார் அழைத்து கொடுக்கிற சப்பாத்தை பாதனையை அணிந்த ஒரு மகன்,
உயர்தரமான வாசனை திரவியத்தை பூசிய ஒரு மகன், உயர்தரமான ஆடைகளை அணிந்து கொண்ட ஒரு அன்பு மகனார். மக்காவில் ஒரு தொங்கல் பிரதேசத்தில் கரடு முரடு நிறைந்த மலை பகுதியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ முஹம்மது என்ற ஒரு மனிதர் ஏதோ ஒரு புதிய செய்தியை சொல்லுகிறார் என்று கேள்விப்பட்டு 25வது வயதில் தன்னம் தனியாக போய் இரவோடு இரவாக அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டு, நான் இதைத்தான் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போதும் உடனடியாக தாயை பார்க்காம, சொத்துக்களை பார்க்காம, சுகங்களை எந்த கவலையும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில இரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு தெரியும், தாய் கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கிறார். போகக்கூடாது. போவியா நீ? முகமதை சந்திப்பியா? போகக்கூடாது. அவர் அண்ணன் அபு அசீஸ் உமா கிட்ட வந்து சொல்றார், உம்மா அவனுக்கு சாப்பாடு கொடுக்காதங்க, தண்ணி கொடுக்காதங்க, வீட்டுக்குள்ள அடைச்சு போடுங்கம்மா. பசி வந்து அவன் பசிய உணரட்டும், தாகம் வந்து தாகத்தை உணரட்டும், வெளியில விடாதங்கம்மா, வீட்டுக்குள்ள அடைச்சி வையுங்க என்று முஸ்அப் இப்னு உமைருடைய அண்ணன் அபு அசீஸ் சொல்லுகிறார். சுபஹானல்லாஹ். சஹாபாக்கள் இஸ்லாமிய எல்லாரும் போனாங்களே, எதுக்காக போனாங்க? என்ன காரணம்? அல்லாஹ் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக போனாங்க. அந்த குழுவுல 25வது வயதுல முஸ்அப் இப்னு உமைர் வீட்டில இருந்து மக்கள் எல்லாம் அபிசீனியா போறாங்க அப்படி என்று கேள்விப்பட்டு முதலாவது ஹிஜ்ரத்துடைய அந்த பணியில் யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியேறி அப்படியே ஓடி ஓடி முஸ்லிம்களோட சேர்ந்து போயிடுவோம் அப்படின்னு போற. உயர்தரமான பாதனையை அணிந்து பழக்கப்பட்ட ஒரு பிள்ளை, ஒரு ஆடைகளை அணிந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பிள்ளை, வாசன திரவியங்களின் உச்சத்தை கண்ட ஒரு மகனார் ஹதரமௌத் என்று சொல்லுகிற பிரதேசத்திலிருந்து சிறப்பாக ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், முஸ்அப் இப்னு உமைர் நடைபாதையாக எங்களோடு வந்தார். அன்று நாங்கள் நடந்து போகிற போது கல்லுகளும் முள்ளுகளும் நிறைந்த பாதையாக இருந்தது. நான் முஸ்அப் இப்னு உமைரை நான் பார்த்தேன். முஸ்அப் மிக சாஃப்டான ஒரு மனிதர், மிக நீண்டவர்களும் நிறைந்த அந்த பாதையினால் அவர் வருகிற போது அவருடைய காலிலே இருந்து இரத்தங்கள் பீரிட்டு பாய்ந்ததை நான் கண்டேன். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு செல்வ சீமாட்டிக்கு பிறந்த மகனார், சிறந்த சிலிப்பரை உடுத்து வாழ்ந்த ஒரு மகனார். சுப்ஹானல்லாஹ். கால்களில் இரத்தம் வடிய வடிய வருவதை கண்டு ஆச்சரியப்பட்டு என்னுடைய சிலிப்பரை கலட்டி நான் கொடுத்தேன். முஸ்அப் இப்னு உமைரே, இதை நீங்கள் உலகத்தை சார்ந்த அத்துணை விஷயத்திலும் நாம் தயார் நிலைமையில் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம். அப்படித்தானே? நாளைக்கு மௌத்தாயினாலும் பிள்ளைகள் பிரிச்செடுக்கிறதுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. தொழிலை காட்டி கொடுத்தாச்சு, நகையை காட்டி கொடுத்தாச்சு, சொத்து பத்து எல்லாம் காட்டி, மார்க்கத்தை காட்டி கொடுத்தோமா தோழர்களே? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர என்ன தியாகம் இந்த உலகத்தில் செய்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். வருகிற போது பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு உலகத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தீர்களா? இந்த மார்க்கம் எப்படி எனக்கு கிடைச்சிச்சு, இந்த பள்ளிவாசல் எப்படி உருவாயிச்சு, இந்த தியாரியில இந்த தவ்வா எப்படி வளர்ந்துச்சு, எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டுச்சு, எத்தனை பிரச்சனைகள் வந்தோம், எத்தனை இல்லாத விதத்துக்கள் இல்லாத தூய்மையான ஒரு சமூகத்தை இந்த மண்ணில் உருவாக்க நாங்கள் பட்ட தியாகங்கள் என்ன என்பதை எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இத்துணைக்கு நம்ம தியாகம், நம்மட வாழ்க்கையில தியாகம். வாங்க Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar.
أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله இன்னொரு 10 நிமிஷத்தில் இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுவோம். நஹ்மது நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்மட வாழ்க்கையில் நம்ம இந்த மார்க்கத்துக்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. இப்போ எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிற காலம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் 63வது வயதில் மரணித்தார்கள். மரணித்திருக்கின்ற தருணத்திலும் ஒரு படையை இஸ்லாத்துக்காக தயார் செய்து யுத்த களத்துக்கு அனுப்புவதற்காக தயார் நிலையில் இருந்த நிலைமையில்தான் அல்லாஹ்வுடைய தூதரை செய்தார்கள், மரணித்து போனார்கள் என்பதை பார்க்கும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சும்மா ஒரு வேளை நீங்கள் 5 நேரமும் மிஸ் ஆகாமல் தொலைத்தான் வேணும், அப்படி இல்லாட்டி உங்களோட ஒரு கண் பழுதாயிடும் அப்படின்னு வச்சிருந்தால் யோசிச்சு பாருங்க. நீங்கள் லுஹர் சொல்லாட்டி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு வச்சிருந்தால் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அல்லாஹு தாலா நமக்கு செய்திருக்கிற அருட்கள் ஏராளம் தாராளம். நினச்ச மாதிரி வாழ்கிறோம், நினச்ச மாதிரி சாப்பிட்றோம், நினச்ச மாதிரி உடுக்குறோம். என்னத்தை கேட்டான் ரப்பு நம்மக்கிட்ட? உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. புகாரியில் 4065வது ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, உஹதுடைய யுத்தம் நடக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இறுக்கமான மனசை பாருங்க. இன்றைக்கு நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரனோட நல்லம் இல்லை, உறவுகளோட நல்லம் இல்லை, கொள்கை உறவுகளோடு நல்லம் இல்லை, ஒன்றாக பயணித்த அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் சலாம் சொல்ற அளவுக்கு மனசுல ஈரம் இல்லாத நிலைமைகள், ஒருவர் மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லாத அளவுக்கான ஒரு எண்ணப்பாடு. இத்துணைக்கும் நாங்கள் எல்லாம் ஏகத்துவவாதிகள், இத்துணைக்கும் நாங்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள், மார்க்கத்துக்காக தியாக உணர்வுகளோடு நடந்து கொள்கிறவர்கள்,
பக்கத்து வீட்டுக்காரனோட நல்லம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரியோட நல்லம் இல்லை, உறவுக்காரனோட நல்லம் இல்லை. ஒன்றாக பிறந்து வளர்ந்து ஒரே தாயுடைய வயிற்றுல ஒரே மார்புல பால் குடித்த உறவுகளுக்குள்ள பகமை, மன்னிக்க ரெடி இல்லை, வீட்டுக்கு போக ரெடி இல்லை, இத்துணைக்கும் தொழுக, இத்துணைக்கும் இபாதத். நான் சும்மா கேட்கிறேன், இந்த உலகத்தில் வாழ்ந்த ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது களத்தில் நிற்கிறார்கள். உஹது களம் முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றியான ஒரு களமாக இருந்தது. புகாரியில 4065வது செய்தி தோழர்களே. அந்த உஹது களத்தில இருந்து ஷைத்தான் சரக இப்லீஸ், ஷைத்தான் சத்தமிட்டு கூச்சலிடுகிறான், உங்களுக்கு பின்னால் திரும்பி பாருங்கள் அப்படி என்று. அந்த நேரத்தில் திரும்பி பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் போராட்ட களத்தில் திரும்பவும் ஆரம்பிக்கிறார்கள். பக்கத்துல உள்ளவங்களை வெற்றத்துக்கு தயாராகிறாங்க, பின்னால எதிரிகள் நிற்கிறான் அப்படின்னு சொன்ன நேரம் சுப்ஹானல்லாஹ், ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ட வாப்பா தாக்கப்படுவதை யுத்தத்திலே பார்க்கிறார்கள். சொல்றாங்க, என் வாப்பா யமானி, என் வாப்பா யமானி அப்படின்னு அழுகிறாங்க. சஹாபாக்கள் விடவே இல்லை. வாப்பா வந்த இடத்தில் கொண்டதற்கு பிறகுதான் சஹாபாக்கள் ஓய்வெடுத்தார்கள். அந்த நேரத்தில் வாப்பா கொல்லப்பட்டிருக்கிறார். அப்பதான் ஹுதைஃபத்துல் யமானி அவர்கள் சொல்றாங்க, தோழர்களே, அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பானாக. வாப்பா கொல்லப்பட்டு யுத்த களத்தில் வாப்பாவை கொண்டுட்டாங்க. அந்த வாப்பாவை கொல்லாதங்கப்பா, என் வாப்பாப்பா, என் வாப்பா என்று கத்துற நேரத்தில் சஹாபாக்கள் அப்படியே வாப்பாவை கொண்டு அந்த இடத்திலே குமித்து வைத்திருக்கிறார்கள். ரத்தம் ஆறுவதற்கு முன்னர், வாள்களுடைய சத்தம் நிற்பதற்கு முன்னர், யுத்தகல முடிவதற்கு பார்த்து அந்த நேரத்தில் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று கூட குத்தி பேசாமல் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அதற்கு பிறகு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வாப்பாவை கொண்ட அந்த விஷயத்தை அந்த நேரத்தில் ஹுதைஃபத்துல் யமானி கொஞ்சம் கூட காட்டியது கிடையாது. நோய்களையும் உள்ளத்தில் சுமந்து கொண்டு பொய்யான சிரிப்பு, பொய்யான நடிப்பு, பொய்யான கை கொடுப்பல், எப்படியெல்லாம் வாழ்றோம் தோழர்களே, எப்படியெல்லாம் வாழுகிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்ம உள்ளத்தால மாறாத வரைக்கும் நம்முடைய இல்லமும் மாறாது, நம்முடைய இபாதத்தும் மாறாது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த மார்க்கம் பலதரப்பட்ட தியாகங்களின் பிற்பாடுதான் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த பலதரப்பட்ட தியாகத்தின் பிற்பாடு கிடைத்த மார்க்கம் தோழர்களே. பல சஹாபா வேர்வை, உயிர், இரத்தம், மானம், சொத்து இழக்கப்பட்டுதான் இன்று இஸ்லாம் வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இழக்க விரும்பல, நேரத்தை இழக்க விரும்பல. மானத்தை நான் என் சகோதரன் போக்கி விட்டான் என்றால் மன்னிக்க தயாரில்லை. ஒரு துண்டு பிரச்சனை வந்தால் அதை விட்டு கொடுக்க நான் ரெடி இல்லை. மார்க்கத்தை பத்தி பேசினா, தியாகத்தை பத்தி பேசினா, சுப்ஹானல்லாஹ், எங்கேயோ நாங்க இருக்கிறோம். ஆனா எங்களுக்குள்ள வாழ்க்கையை பத்தி யோசிக்க நாங்க மறந்த நிலைமையில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரே ஒரு வரலாற்று செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். பாருங்கள், இந்த உலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு தடவை கேள்விப்படுறார், முஹம்மது என்ற ஒரு மனிதர் வந்திருக்கிறாராம். அவர் என்னமோ புதிய கொள்கையை சொல்றாராம். அவர் உறவுக்காரர் அண்ணனை தம்பியை கூப்பிடுஞ்சு, வா தம்பி போய் பாரு என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு போறாரு. கேட்டு வந்து சொல்றாரு. ஹதீஸ்ல வருகிறது, அவர் சொன்னது எனக்கு திருப்தி அளிக்கல. ஹுதைஃபத்துல் யமானி சொல்றார், என்னுடைய உறவுக்காரர் போய் வந்து சொன்ன செய்தி எனக்கு திருப்தி அளிக்கவில்லை, நம்ம போவோம் அப்படி என்று நான் அப்படியே மக்காவுக்கு போனேன். மக்காவுக்கு போய் காபாவில் நின்றுக்கிட்டு அந்த நேரம் அலி அவர்கள் வந்தாங்க. அலி அவர்கள் வந்து என்ன கொடுங்க அப்படின்னு வாப்பா சொல்லுவார். அது முசாவர் அல்ல, முசாஃபர். நம்மட பழக்க பாசையில முசாவர் முசாவர் என்று பழகிட்டு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தாதான் வாப்பாக்கு திருப்தி, உம்மாவுக்கு திருப்தி. அப்படியான ஒரு காலம் இருந்துச்சு. அந்த
அவர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் காபிர்களாக இருந்தாலும் சாப்பாடு கொடுப்பது என்பது ஒரு வழக்கு. இன்றைக்கு இது நம்மட வழக்கத்திலையும் புழக்கத்திலையும் இல்லாத ஒன்று. கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, 2வது தடவை வாரார் அலி அவர்கள். விருந்துக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் ஆமாண்டாங்க. சரி, நீங்க தேடுற மனிதரிடத்தில் உங்களை நான் அழைத்து செல்கிறேன், எனக்கு பின்னால நீங்க வாங்க, நான் போற போது எனக்கு பின்னாலேயே வந்து கொண்டிருங்கள். நான் எங்கேயாவது குனிந்தால் முன்னால் உலகத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக ஹுதைஃபத்துல் அதாவது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள், கிஃபார் கோத்திரத்தை சேர்ந்தவர், மக்காவுக்கு வந்து நின்று ஒரு ஏதோ ஒரு தேட்டம், ஆசை, ஆர்வத்தோடு இருக்கிறார். வேண்டாம், தொடர்ந்து போங்கள் என்று அலி அவர்கள் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். பின்னால போறாரு. யாராவது வந்தா அலி அவர்கள் சிலிப்பர சரி செய்யற மாதிரி குனிவாங்க, அவர் அப்படியே போவார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு வருகிற போது அலி அவர்கள் சொன்னாங்க, நீங்க தேடிய மனிதருடைய வீடு. ரசூலுல்லாஹ்வை போய் சந்திச்சாங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. இதைத்தான் சொல்றோம் அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அபூதர்ரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க உங்களோட ஊருக்கு போங்க. அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள் வருகின்ற செய்தியை கேள்விப்படுவீர்கள், அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு பிறகு மக்காவுக்கு போறார், ஊருக்கு போகல. மக்காவில இருந்து சத்தமிட்டு அழுகிறார். லா இலாஹ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் அல்லாஹ்வை ரப்பாகவும் அல்லாஹ்வுடைய ரசூலை முஹம்மதை அல்லாஹ்வுடைய தூதராகவும் ஏற்றுக்கொண்டேன் அப்படி என்று. காபாவுல நின்ற எதிரிகள் எல்லாம் இதோ இந்த மதம் மாறியவனை போட்டு அடிங்க, நான் அத்துணை மக்களும் வந்து அடி 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 என அடிக்கிறாங்க. மயக்கம் போட்டு விழுறார். அவர் சொல்றார், அந்த நேரத்தில் ஒரு சிலைக்கு சிவப்பு சாயம் பூசினால் எப்படி இருக்குமோ அதே போன்று நான் சிவப்பு சாயம் பூசப்பட்ட சிலை போன்று நான் ஆக்கப்பட்டேன். அந்த நேரத்தில் அப்பாஸ் ஓடி வந்து எனக்கு மேல விழுந்து, அடிக்காதங்கப்பா, யாருக்கு அடிக்கிறீங்க தெரியுமா? யார் இவரு? கிஃபார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு உயர்ந்த மனிதர். வியாபாரம் செய்ய போற நேரம் அதை கடந்துதான் நீங்க போகணும், அடிக்காதங்க என்று சொல்லி காப்பாற்றி விட்டார். அடுத்த நாள் காலையான போது அதே போன்று காபாவுடைய இடத்தில் நின்று சத்தமிட்டு லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்கிறார். அந்த நேரம் மக்கள் அடிக்கிறார்கள், இவனை அடியுங்கள், மதம் மாறியவனை அடியுங்கள் என்று சொன்ன போது அந்த நேரத்தில் அடி வாங்கி கஷ்டப்பட்டு 2வது நாளும் 1வது நாள் போன்று வேதனைப்படுத்தப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த அளவுக்கு சோதனைகளை சுமந்துதான் இந்த மார்க்க நம்ம கிட்ட வந்திருக்கு. லேசானதல்ல. நம்ம தொழுகிற தொழுகை, கொடுக்குற தர்மம், ஓதுற குர்ஆன், நம்ம செய்கிற தியாகங்கள் எல்லாம் லேசான ஒரு தியாகத்தின் பிற்பாடு வந்தது அல்ல என்பதை புரிந்து உணரலாம். அவர் மச்சான் சொல்றார், தங்கச்சி முடிச்சிருந்தவர் சொல்றார், உமர் அவர்கள் என்னை கட்டி வச்சு அடிச்சார். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக, அவருடைய சகோதரியை முடித்திருந்தவன் நானும் சகோதரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உமர் என்னை வந்து கட்டி வைத்து மயக்கம் போற அளவுக்கு எனக்கு அடித்திருக்கிறார். மச்சானுக்கு, தந்த உறவுக்காரி சகோதரியுடைய மாப்பிள்ளைக்கு அந்த அளவுக்கு அடி. நான் சும்மா கேட்கிறேன், நம்மளாம் ஒரு காலம் தியாகம் செய்தோம் தோழர்களே. இந்த மார்க்கத்தை வளர்க்கறதுக்காக தன்னந்தனியாக அவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆண்கள் பெண்கள் எல்லாரும். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இப்போ நினச்சி பாருங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம். தொழுகிறதுக்கு நேரம் இல்லை, பள்ளிவாசலோட நெருக்கமாக இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, உறவுகளை சந்திக்க நேரம் இல்லை, இந்த மார்க்கத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை.
இந்த சமூகத்தில் நடக்கிற அனாச்சாரத்தை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லை. இந்த இளைஞர் சமூகத்தை இந்த பள்ளிவாசலுக்கு கொண்டு வரத்துக்கு நேரம் இல்லை. இந்த இருக்கிற ஒரு சந்தியில் ஒரு தெருவில் இந்த சமூகத்தில் நடக்கிற போதை வஸ்து, அனாச்சாரம், வட்டி, கொலை, விபச்சாரம் இதை பற்றி இந்த போலீஸில் போய் ஒரு 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 இதை எடுத்து ஒரு பெரிய ஸ்டேஜை போட்டு இந்த சமூகத்துக்கு கொமனான பாவத்தை சொல்றதுக்கு நம்ம ரெடி இல்லை. ஏன் தோழர்களே, ஏன்னு கேட்குறேன். இதில் இருக்கிற ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த இருக்கிற சந்தியில் இந்த போலீஸில் போய் அனுமதியை பெற்று இந்த சமூகத்தில் நடக்கிற போதைப் பொருளுக்கு எதிராக, விபச்சாரத்துக்கு எதிராக, வட்டிக்கு எதிராக ஏன் பிரச்சாரம்? எல்லாரும் போதுமா? நம்மட பள்ளிக்குள்ள இருந்தா நம்மளை ஏற்றுக்கொண்ட ஆதரித்த மக்கள் மட்டும்தான் வருவாங்க. பள்ளியை விட்டு எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு போதைக்கு அடிமைப்பட்டு, பாவத்துக்கு அடிமைப்பட்டு சின்ன பின்னமாகி போயிருக்கிறாங்க. இந்த சமூகத்தை பாதுகாக்கிறது, இந்த இளைஞர்களை பாதுகாக்கிறது யார் என்று கேட்கிற நம்மட தவ்வா இன்னும் வீரத்தோடு தியாகத்தோடு பள்ளியில இருந்து வெளியில போக வேண்டிய தேவை இருக்கிறது. ஆரம்ப கால தியாகத்தை மீண்டும் நினைத்து பாருங்கள். நாம் எங்கேயோ இருந்திருக்கிறோம், இன்றைக்கு நம்மளை எல்லாம் ஷைத்தான் எங்கேயோ வைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான நிகழ்ச்சிகள் அடிக்கடி நமக்குள்ள உருவாக்கப்படணும். இதுக்கு என்ன பொறுத்த மட்டும் இருக்கிற 3 தௌஹீத் பள்ளி வாசல்களிலும் உள்ள இந்த தஅவா குழு ஒன்று தயாராக உருவாக்கப்படணும். எல்லா பள்ளிவாசல்லையும் இருந்து 3 சாராரும் சேர்ந்து நம்மட ஊருக்குள்ள நடக்கிற ஷிர்க்கு, பிதுஅத்து, இந்த வட்டி, இந்த போதை, இந்த பெரும் பாவங்கள் சம்பந்தமான மாநாடுகள், ஸ்கூல் பிள்ளைகள், ஊர்கள், இந்த சமூகங்களுக்கு நாம் சொல்லாத வரைக்கும் வேற யாரும் சொல்ல மாட்டார்கள் என்பதை புரிந்து நமக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இந்த தஅவாவை எடுத்து நடப்பதற்கும் அன்று செய்த தியாகம், இன்றைக்கு நம்ம என்ன தியாகம் பண்ணுகிறோம் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் முஹாசபத்து நஃப்ஸ் நம்மளை கேட்டு பார்த்தால் தெரியும். இன்றைக்கு தியாகம் என்பதை விடவும் நம்மட அன்றாட இபாதத்தை இழந்திருக்கிற சமூகமாக இருக்கிறோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் இந்த மார்க்கத்தோடு உறுதியோடு வாழ்ந்து தியாகம் செய்து நாளை மறுமையில் தியாகம் செய்த உயர்ந்த சஹாபாக்களோடு சுவர்க்கத்தில் வாழுகின்ற உயர்ந்த பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹ்ர தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய தியாகங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தனித்தனியாக நானும் நீங்களும் எம்மை தொட்டு கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இந்த பூமியில் ஒரு மிஷன் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். நபிமார்கள், நபித்தோழர்கள் எப்படி இந்த மார்க்கத்துக்காக பங்களிப்பு செலுத்தினார்களோ அந்த பங்களிப்பு அகீமுத்தீன், இந்த பூமியில் நாங்களும் மார்க்கத்தை நிலைநாட்டணும். அந்த வகையில் நம்முடைய பங்களிப்புகளை சரியாக செய்து கொள்வதற்கு நம்முடைய உணர்வுகளை சீண்டிவிட்ட ஒரு அருமையான உரை. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதே நேரம் இப்பொழுது சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோர்களுடைய கரங்களையும் வந்து சேரும். எனவே அவங்களோட இருப்பிடத்திலிருந்து அதை மஸ்ஜிதுகளில் கொட்டி கொள்ளாமல், அதே நேரம் அதனுடைய வேஸ்ட்டுகளை பள்ளியுடுக்கு போட்டுடாமல் குடிங்க, சாப்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வான். நான் இந்த நேரத்தில் சில விஷயங்களை உங்களோட சிந்தனைக்கு விருந்தாக தரலாம் என்று நினைக்கிறேன். இந்த மஸ்ஜிதுடைய வளர்ச்சியின் பாதை, அதற்கு பிறகு இது சந்தித்த பின்னடைவுகள், இதெல்லாம் உஸ்தாத் பயானில் கொஞ்சம் நினைவுபடுத்தினாங்க. என்றாலும் இன்னும் தெளிவாக இதை கொஞ்சம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். திஹாரியுடைய வரலாற்றில் குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் எடுத்து நடைமுறைப்படுத்துறதுக்காக, சரியாக மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டியும், அதனுடைய தூய வடிவில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டியும் நிறுவப்பட்ட இரண்டாவது மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதை பொறுத்த வரையில், இந்த மஸ்ஜிதில் குர்ஆன் மദ്രஸால மட்டும் 80 மாணவ மாணவிகள் இருந்திருக்கிறாங்க. 80 மாணவ மாணவிகள். அப்போ இவங்கெல்லாம் தூரத்தில் ஈந்து வந்து இந்த குர்ஆன் மദ്രஸால ஓதலை. இதே ஹிஜ்ரா மாவத்தை, இந்த ஹிஜ்ரா மாவத்தையுள்ளுக்கு இருந்து அங்கே இருந்து உருவாகி அதே பிள்ளைகள் இன்றைக்கு இதில் ஓதிட்டு போனவங்க. இன்றைக்கு மஸ்ஜிதுகளோடு இவங்களை தொடர்பில்லாத ஒரு நிலைமையில் நாங்கள் காண்றோம். ஒவ்வொரு வக்துகள் எடுத்து பார்த்தாலும் ஏறத்தாழ ஒரு 4-5 பேர் தான் இந்த மஸ்ஜிதுடைய சஃப்கள் லைக்கிறாங்க. நோன்பு காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் கண்டும் 60-70 பேர் வந்தாங்க. மஸ்ஜித் இடம் காணாமல் போச்சு, வெளியில் காப்பட்டு வாங்கி போட்டோம். அப்படி சில வேலைகளை செஞ்சு மஸ்ஜிதின் பக்கம் மக்களை அழைச்சோம், இணைச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் நடந்துச்சு. காலப்போக்கில் போக போக எல்லா மஸ்ஜிதுகளில் நடக்கிற ஒரு குறைபாடாக இருந்தாலும் இந்த மஸ்ஜிதை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுது. என்னன்னு சொன்னால், ஆட்களுடைய
எண்ணிக்கை குறைகிற நேரம் சஃப்ல இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் ஒரு அந்த அதாவது ஒரு சோர்வு ஏற்படுது. அல்லாஹு தாலா அப்படித்தானே சொல்கிறான், வர்கஉ மஅ ராக்கிஈன் வஸ்ஜுது மஅ சாஜிதீன், சுஜூத் செய்கிறவங்களோட சேர்ந்து சுஜூத் செய்யுங்க, ருக்கு செய்கிறவங்களோட சேர்ந்து நீங்கள் ருக்கு சேர்ற நேரம் அந்த கூட்டாக செய்கிற இபாதத்தில் உள்ளத்தில் ஒரு பூரிப்பு ஏற்படும். எனவே 80 மாணவ மாணவிகள் கொண்ட இந்த மஸ்ஜிதில் இப்போ குர்ஆன் மதரசா ஏதோ ஒரு 10 மாணவ மாணவிகளை கொண்டு நாங்கள் எதிர்பார்த்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தோட ஹிஃபுல் மதரசாவை ஆரம்பிக்கிறதுக்கு. ஹிஃபுல் மதரசா உண்டு இன்ஷா அல்லாஹ் வரணும். முதல் வகுப்புக்கு நாங்கள் 20 பேரை டார்கெட் பண்ணிக்கிறோம். அதில் முன்னுரிமை கொடுக்கப்படும் இந்த இதே குர்ஆன் மதரசாவில் ஓதி வார மாணவ மாணவிகளுக்கு. அதன் பிறகு இன்டர்வியூ வைத்து அதிலிருந்து நாங்கள் மொத்தமாக 20 மாணவர்களை சுருக்கி கொண்டு முதல் வகுப்பு ஹிஃபுல் மதரசாவில் ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். கட்டும் குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சார பணிகளை செய்கிறதாக இருக்கட்டும், அல்லது மஸ்ஜிதுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது வேலை திட்டங்கள் செய்கிறதாக இருந்தாலும், எங்களோட மஸ்ஜிதுடைய பொருளாதார நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது? சேர்ற சந்தா பணத்தில் மௌலவிட சம்பளம் போயிட்டுட்டா ஒரு பல்ப் மாத்திரத்துக்கு இன்னொருத்தட்ட கையேந்த வேண்டிய நிலைமையில தான் நிற்குது. திஹாரில் உள்ள குர்ஆன் சுன்னா பேசுறதுல 2வதாக நிறுவப்பட்ட இந்த மஸ்ஜிதுடைய நிலைமை எப்படின்னு சொன்னால், ஒரு பல்ப் மாத்திரத்துக்கு சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு பணத்தின் வருமான பற்றாக்குறை. இதை இன்னொருத்தட்ட தான் நாங்கள் உதவி நாடக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது என்று சொன்னால், எங்களுக்கு சந்தாவால் மக்களுடைய உதவி நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய சந்தா சேகரிக்கப்பட வேண்டும். வெறும் 40,000 ரூபா 50,000 ரூபா சந்தாவை சேர்த்து எந்த மஸ்ஜிதும் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் திஹாரில் ஏதோ ஒரு வகையில் இந்த ஹிஜ்ரா மாவத்தை அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சுக்கிறான். எப்படியாவது சில விஷயங்களை செஞ்சு கொண்டு தான் போகிறோம். உங்களோட பார்வைக்கு வெளிரங்கமாக இந்த பள்ளியில் ஏசி பூட்டப்பட்டதாக இருக்கும், காப்பட் போட்டப்பட்டது, பெயிண்ட் போடப்பட்டது, ஸ்ட்ரீட் பல்ப் போடப்பட்டது, இப்படி நிறைய செலவுகள். கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 மாதத்துள்ளுக்கு ஏறத்தாழ ஒரு 6 லட்சம் ரூபாய் வேலைகள் செய்யப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். திஹாரிலையும் சரி திஹாரிக்கு வெளியும் சரி சில சகோதரர்கள் கேட்கிற நேரம் 2,000 ரூபா 3,000 ரூபா என்று தாராங்க. உண்மையில சொல்ல போனால் இது கசப்பாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் திஹாரி மண் இவ்வளோ வளர்ச்சி பெற்ற பூமியிலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற செல்வ செழிப்பிற்கு தானே மஸ்ஜிதுக்கு இது மிச்சம் குறவு தான். சிலர் மெசேஜை பார்த்துட்டு கடந்து செல்றாங்க, கவலை ஆயிக்குது. ஒரு 1000 ரூபால ஒரு பங்களிப்பு செய்கிற நேரம் இல்லாத ஒருவர் எண்ணிக்கை அல்லாஹ் பார்க்க மாட்டான். நீங்கள் கொடுக்குற சதக்காவுடைய நோக்கம் தான் அல்லாஹ்க்கு தேவை. சஹாபாக்களோட தர்மத்தை பார்த்து எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? அவர்களுடைய தர்மங்களை பார்த்து ஃபயஸ்ஹரூன மின்ஹும், அவர்கள் பரிகாசம் செய்தாங்க. அவ்வளவு அல்லதீன யல்மிஸூன அல்-முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபி ஸதகாத் வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹதஹும் ஃபயஸ்ஹரூன மின்ஹும் ஸகிரல்லாஹ். அவங்களோட தர்மங்கள் ஈக்கிறவங்க அள்ளி கொடுத்தாங்க, இல்லாதவங்க அப்பப்போ கூலி வேலை செஞ்சாவது கொடுத்தாங்க. அல்லாஹ் பார்த்தான் நோக்கத்தை தான். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் எப்படி தெரியுமா? நான் ஒரு 1000 ரூபா போட்டால் என்னைய இந்த கூட்டத்தில் ஒரு அகௌரவமாக பார்த்துடுவாங்களோ, ஏன் தேய்க்கிற பொருளாதாரத்துக்கு நான் 2,000 ரூபா. சதக்கா என்பது மக்களை தூண்டக்கூடியதாக இருக்கிறோம். உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் அவர்கள் சதக்கா செய்ப்பார்கள். அல்லாஹ் அளித்த பொருளாதாரத்திலேருந்து உள்ரங்கமா வெளிரங்கமா சதக்காவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஆனால் நாங்கள் கொடுக்கறதுல கொஞ்சம் தாராளமாக கொடுத்தால் குர்ஆன் ஹதீஸ பேசக்கூடிய இந்த மஸ்ஜிதும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இதுவும் ஆரம்பத்தில் இருந்ததை விடவும் வீரியமாக வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எல்லாத்துக்கும் பொருளாதார தேவை இருக்கிறது. இந்த பொருளாதார தேவை என்பது ஆடம்பர அலங்காரத்துக்காக வேண்டிய அல்ல, அடிப்படை வசதிகளை செய்து கொள்வதற்காக வேண்டி. இந்த குர்ஆன் இந்த மஸ்ஜிதோட தொடர்பான சிலருக்கு தெரியும், ஆரம்பத்தில் இந்த டாய்லெட்டுடைய கதவுகள் எப்படி இருந்துச்சு என்று தெரியும். டாய்லெட்டுக்கு போகலாம், சரியா கதவை மூடலாம், கைக்கு கதவு கரண்டு வர நிலைமை. இந்த நிலைமையில் அதுக்கும் ஒரு சரியான மாற்றீடு செய்யப்பட்டது. இப்படி ஒவ்வொரு சகோதரரும் என்ன எதிர்பார்த்தாலும் இந்த ஈக்கிற 5-10 பேர்களுக்கு தான் 2,000 ரூபா 3,000 ரூபா 5,000 ரூபா போட வேண்டிய ஒரு நிலைமை. ஈக்கிறவங்க பெரிய வருமான வசதிகளோட 1-2 பேர் ஈக்கலாமா? எல்லாரும் அதே நிலைமையில இல்லை. பள்ளிக்கு வார 10 பேர் சிலர்ட்டு நாங்கள் ஏதாவது கொடுக்க வருமோ என்ற பயத்தில் அவங்க அடுத்த வக்துக்கு வரமாட்டாங்களோன்னு கேட்கறதுக்கு பயம். இப்படியான ஒரு சூழ்நிலை பின்தங்கி நிலைமை தான் எங்களோட மஸ்ஜிதில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையில் அன்பு சகோதர சகோதரிகளே, பெண்களும் தர்மத்தில் நீங்கள் வீரியமாக இருக்கணும், பெண்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, பெண்கள் அதிகமானவர்களை நான் நரகத்தில் கண்டேன், அவர்கள் கணவன் சொன்னாங்க. தர்மம் செய்யுங்க, தர்மம் செஞ்சு நீங்க உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்கன்னாங்க. நோய் நிவாரணத்தை தர்மத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கன்னாங்க. உங்களுக்கு வர பலாய் முசீபத்துகளை தர்மத்தின் மூலமாக தடுத்துக்கோங்கன்னாங்க.
இவ்வளோ நன்மாராயம் தர்மத்தில் இருக்கிறது ஆண்கள் பகுதியில் கொடுக்குறாங்கன்னு பெண்களும் உதாசீனப்படுத்திடாதீங்க. நீங்கள் பெண்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட தர்மத்தை எங்களோட மஸ்ஜிதுக்காக தந்துதவுங்க. எங்களோட மஸ்ஜிதுடைய வளர்ச்சியை இன்னும் நாங்கள் மென்மேலும் கொண்டு செல்றதுக்கு மிக உதவியாக. முன்னே காலங்கள் எங்களோட தொடர்பாகி நிறைய பணிகளை பங்களிப்பு செய்து தந்து கொண்டு தானே தாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் உங்களுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மஸ்ஜிதுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நீங்கள் செலவழிக்கக்கூடிய அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் ஒன்று குறைவிடாமல் உங்களுடைய இம்மையிலையும் தருவான். எனவே நாங்கள் இந்த மஸ்ஜிதை வளர்ச்சிக்காக வேண்டி இந்த மஸ்ஜிதுடைய எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்வோம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த மஸ்ஜிதில் தொடராக சிஃபத்துஸ்ஸலா என்ற ஒரு கிளாஸ் ஹசன் உஸ்தாத் மூலமாக நடத்தி வரப்பட்டது. காலப்போக்கில் என்ன தெரியுமா நடந்துச்சு, மக்களுடைய வருகையுடைய குறைவு. ஒரு ஹதீஸ் கிளாஸை நடத்துகிறேன்னு சொன்னால் வெறுமணி அரை மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கிறது இல்லை. அவர் அதுக்காக வேண்டி பல மணி நேரங்களை ஒதுக்கி அதை ஃபில்டர் பண்ணி சில தகவல்களை தான் இங்கே கொண்டு வருவார். இந்த செய்திகளை கேட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி கொள்ளலான்னு சொன்னால் நாங்கள் என்ன தியாகம் தோழர்களை செய்கிறோம், என்ன தியாகம் செய்கிறோம். எனவே இது மாதிரியான வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் இனியும் தொடராக நடக்கும். நாங்கள் எங்களுடைய நிர்வாகிகள் எங்களோட அல்லசல் ஒத்தராக்க மாட்டானதோடு மறுமையில் பெரிய வெற்றியாக அமையும். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்காக வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னால், முதலாவது ஆண்கள் போய் உது செய்துட்டு சஃபுக்கு வாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 5 நிமிஷம் தரப்படும். அதுக்குள்ளுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களோட அந்த